ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல கரண்டா இருக்கு, நெக்ஸ்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க முக்கியமான டவுட்டுக்கான ஆன்சரையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளோட ஆல் இன் ஒன் சேனல்ல ரெகுலரா டிடிடிக்கு தர்ஷன் போகக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்டான டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தொடர்ச்சியா இந்த மழை புயல் இதுல இருந்தே வந்து நம்ம பார்க்கும்போது பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய அளவுல திருமலையில கிரௌட் இல்லை அப்படின்றது நமக்கு டெய்லி தர்ஷன் அப்டேட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. ஏன்னா நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனமே 5 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 8 மணி நேரம் தான் வந்து ஆகுது அப்படின்றது டிடிடி அபிஷியலா கொடுத்திருக்க பிரஸ் அப்டேட். 8 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 8 மணி நேரம் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம். எந்த ஒரு டிக்கெட்டுமே நம்ம வாங்காம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கான நேரம் இதுதான். 5 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சுன்னா பிரசன்டா லைன்லயே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ யாராவது 300 தர்ஷனம் இல்லை வேற ஏதாவது தர்ஷன் போறீங்கன்னா இது கியூ ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க இதுலயே ஒரு தடவை தர்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறவங்களுக்கு ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான ஆவரேஜ் டைம். 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை நம்ம டோக்கன் வாங்கி தர்ஷன் பார்த்துட்டு அடுத்த டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இதுல முக்கியமா நிறைய பேர் கேட்டு இந்த டவுட் என்னன்னா, நாங்க டிசம்பர் மாசம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்த்திருக்கோம், வைகுண்ட ஏகாதசிக்கு 300 தரிசன டிக்கெட் கிடைக்கல, நாங்க வந்து திரும்பவும் டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்கலாமான்ட்டு. கண்டிப்பா பாக்குறதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்கும். என்ன ரீசன்னா 300 தர்ஷன் டிக்கெட்டே இப்போ மற்ற நார்மல் டேஸ்ல நம்ம ஒரு தடவை டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா திரும்ப அடுத்த டிக்கெட் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் அப்படின்றது சிஸ்டம்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து 30 நாளைக்குள்ளார புக் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து வேலிடான புக்கிங்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஆக்டிவான புக்கிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எரர் வந்து காட்டும், புக் பண்ண முடியாது. வைகுண்ட ஏகாதசியோட 300 தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணப்போ எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. பட் வந்து ஒரு நபருக்கே வந்து 2 தடவை கூட புக் ஆச்சு, டைம் கேப்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ டிசம்பர் 24ஆம் தேதி புக் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியும் புக் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு டிசம்பர் 24க்கும் ஜனவரி 1ஆம் தேதிக்கும் எவ்வளோ டைம் கேப் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 30 நாள் அப்படின்றது கேட்கவே இல்லை, ஒரு நபருக்கே 2 டைம்ஸ் வந்து புக் ஆச்சு, அந்த 10 நாள் டிக்கெட் புக்கிங் மட்டும் ஓப்பன் பண்ணப்போ. ஸோ மேபி வந்து அப்போ அவங்க அந்த எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி தான் ஆஃப்லைன்லையும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன்ல 300 கிடைக்கலன்னா அவங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆஃப்லைன் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம 30 நாள் கேப்லனா கூட கண்டிப்பாக இஷ்யூ பண்ணுவாங்க. டிக்கெட்டோட கவுண்டிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் கண்டிப்பாக வாங்கிட்டு வைகுண்ட ஏகாதசிக்கு தர்ஷன் பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு 10 மணி ஸ்டேட்டஸ்க்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஒரு 18,000 பக்கமாக அவைலபிள் இருந்தது. இப்போவும் டிக்கெட் உங்களுக்கு 17,000 சில்லற டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு 8ஆம் தேதிக்கான ஸ்லாட்ல நைட்டு 10 மணி 11 மணியோட ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்குங்க. நாளைக்கு காலையோட ஸ்லாட்ன்றது 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி 4 ஸ்லாட் டிக்கெட் வந்து 2000க்கு மேலே அவைலபிள் இருக்கு. 4 மணி ஸ்லாட்ல 3000 சில்லற டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து கீழ் திருப்பதி ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் கொடுத்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கங்க. இன்னைக்கே உங்களுக்கு சாமி பார்க்கணும்னா நைட்டு 10 மணி 11 மணியோட ஸ்லாட் அவைலபிள் இருந்து நீங்க வாங்கிக்கலாம். இது 12 மணியோட ஸ்டேட்டஸ் அப்டேட் தான். 10 மணிக்கும் டிக்கெட் அவைலபிள் இருக்கு, 12 மணிக்கு அவைலபிள் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே அவைலபிள் இருக்கும். யாராவது ஈவினிங் எல்லாம் டிராவல் பண்றீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க தாராளமா நாளைக்கு காலையில ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள தர்ஷன் வந்து பார்த்துட்டே வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு, கிளைமேட்டும் ரொம்ப நார்மலா இருக்கு. உங்களோட ஊர்ல இருந்து டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். ட்ரெயின் தான் வந்து கேன்சல் அப்படின்றது டெய்லியுமே வந்து ஐஆர்சிடிசி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற ட்ரெயின் நீங்கள் புக் பண்ணியிருக்க ட்ரெயின் கேன்சல், வேறு ஏதாவது ட்ரெயின் அவைலபிள் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இல்லைனா பஸ்ஸஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபுல்லி கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பதி ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து ஃபுல்லி கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல். ட்ரெயின் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கிங்க.
மொத்தமா வந்து பாருங்க 4 ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 16053, 16054, 57, 58 இந்த 4 ட்ரெயினும் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கிறதா ஃபுல்லி கேன்சல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிட்டு தான் இருக்கு. பட் ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து டிராவல் பண்ணிக்கலாம். இதுதாங்க இன்னைக்கான தர்ஷன் அப்டேட், எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட். அதுக்கு அடுத்து ட்ரெயின் ரிலேட்டடான அப்டேட்டும். அதுக்கு அடுத்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க முக்கியமான கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பார்க்கலாங்க. இதுல நேரடி தர்ஷனுக்கான லொகேஷன் வந்து கேட்டிருக்கீங்க. வைகுண்டம் 2 காம்ப்ளெக்ஸ் தான். நம்ம வந்து ஒரு சில டைம் க்ரௌடு ஹெவியா இருந்துச்சுன்னா வெளியில நம்ம கியூ ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றாங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல கியூ ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பதிலாக ஃப்ரீயா போயிட்டு சாமி பார்க்கலாமா, எஸ்எஸ்டி டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இவங்க படுத்துற பாடு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்றது கவுண்டர்ல அவைலபிள்னு நம்ம சொன்னோம்னா நீங்க போயிட்டு வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போனா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா தரிசனம் பார்க்கலாம். இதுவே வந்து நேரடி தரிசனத்துல கூட்டம் அதிகமா இருக்கும்னா நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஏபிஎஸ்ஆர்டிசி தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் எப்போ அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்ப பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு நாளும் ஒரு நாளுக்கு ஓபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டா இப்போ டிசம்பர் மாசத்துக்கு பண்ணணும் அப்படின்னா அவைலபிள் ரொம்ப கம்மி தாங்க. அவைலபிள் இருக்காது, ஃபுல்லா இருக்கும். இதுவே ஜனவரி வேணும்னா நீங்க ஓங்கோல்ல இருந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சென்னை, ஹொசூர், கள்ளக்குறிச்சி இந்த பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்கும். பிப்ரவரிக்கு தான் இப்போ அவைலபிள் இருக்கு. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க நவம்பர் 25 பார்த்துருந்தீங்கன்னா டிசம்பர் 25 ஆகும்போது தான் 30 நாள் கணக்கு. ஆனா நீங்க 23ஆம் தேதியிலேருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பார்க்குற பிளான் இருக்குன்னா கண்டிப்பாக டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு யாராவது டிக்கெட் வாங்குறவங்களோட அப்டேட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க இந்த நடைபாதை தர்ஷன் டிக்கெட் பற்றி. நடைபாதை தர்ஷன் டிக்கெட் அப்படின்றது ஸ்ரீவாரி மட்டும் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம், பஸ்லேயும் போகலாம். நடந்து போகிற இடத்துல உங்களுக்கு டோக்கன் கொடுக்கறது இல்லை. காரணம் வந்து இந்த வனவிலங்குகள் நடமாட்டம் அப்படின்ற விஷயத்துக்கு அப்புறம் எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்ம வந்து கவுண்டரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 4ஆம் தேதி எங்களுக்கு சுப்ரபாதம் வந்து சேவா கிடைச்சிது. ஆனால் லக்கி டிப் எங்களால் வந்து அட்டன் பண்ண முடியல. காரணம் வந்து புயல் அப்படின்றனால அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சேம் டேனா தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா டோல் ஃப்ரீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புயல்னால வர முடியல, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்றது வேணா கேட்டு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் வந்து எந்த கவுண்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான். ரீசன் வந்து நமக்கு அலிப்பிரி நடைபாதையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது காலையில் உங்களுக்கு ஒரு 3:30 மணி 4 மணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்ற கவுண்டர்லையுமே இப்போ 4 மணிக்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. ஆவரேஜாக எல்லா கவுண்டரும் ஓரளவுக்கு டைம்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் முன்னாடியே நின்னீங்கன்னா கவுண்டரில் டோக்கன் வாங்கிக்கலாம். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்படின்றது நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி அதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி ஆஃப்லைனில் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் அந்த மாதிரி சடன் பிளான் பண்ணுறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். எந்தெந்த கவுண்டர் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க அதோட ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு மொத்தமா 4 இடத்துல கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 5 இடமா இருந்தது. கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் வந்து ரினோவேட் ஒர்க் போயிட்டு இருக்கனால இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருமலையில நீங்க ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ் போயிருங்க. காலையில ஒரு 7-8 மணிக்கு முன்னாடி கியூல நின்னீங்கன்னா கன்ஃபார்மா ரூம் கிடைக்கும். க்ரௌடு நார்மலா இருக்கனைக்கு உங்களுக்கு ஆவரேஜா ரூம் கிடைக்கிறது கன்ஃபார்மா இருக்கும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ரூம் அலாட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டா போயிட்டு ஏஆர்பி கவுண்டர் சிஆர் ஆஃபீஸ் ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணிட்டு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் ரூம் வந்து போயிட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல எடுத்துக்கலாம். கீழ் திருப்பதியாக இருந்தால் நீங்கள் எந்த ரெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணியிருக்கீங்களோ அங்கே இருக்க ரிசப்ஷனுக்கு போகணும். அந்த டைம்குள்ளே போனீங்கன்னா தான் தருவாங்க, முன்னாடி போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சிஆர் ஆஃபீஸும் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன போய்க்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டைம் முடிஞ்சு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்தது கீழ் திருப்பதியில் டிடிடியோட ரூம் உங்களுக்கு எடுக்கணும் ஆஃப்லைனில் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக விஷ்ணு நிவாசத்துக்கு போயிருங்க. அங்கே ரூம் அவைலபிள் இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ரூம் புக்கிங் ப்ரொசீஜர். ரூம் வந்து வெக்கேட் பண்ணும்போது அந்த வெக்கேஷன் கோடு வரும், அதெல்லாம் கொடுத்து கரெக்டாக நீங்கள் வெக்கேட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான எஸ்எம்எஸும் வருதான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ரீஃபண்ட் வரல அப்படின்ற இஷ்யூ சொல்கிறீங்க.
நீங்க கன்ஃபார்மா ரூமை வந்து வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீஜர் ப்ராப்பரா முடிச்சுட்டு வாங்க. அண்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ டிடிடியோட புக்கிங் வெப்சைட்ல போயிட்டு உங்களோட புக்கிங் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிட்டு அதுல புக்கிங் ஹிஸ்டரியில போனீங்கன்னா ரூம் புக்கிங் இருக்கும். அதுல உங்களுக்கு உங்களோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சா அதுல வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்பர் வந்துருச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. யூபிஐ இருந்தால் சேம் டேயே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இதுவே வேற ஏதாவது பேமெண்ட் மெத்தடா இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 5 நாள் ஒர்க்கிங் டே வந்து எடுக்கும். இதை வந்து நோட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.